1,00,000 ரூபாய் கொடுத்தால் ஒரே மாதத்தில் 1 கோடி ரூபாய் தருவதாக பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். விலை மதிப்பில்லாத இரிடியம் தன்னிடம் இருப்பதாகவும் அதனை ரிசர்வ் பேங்க் மூலம் வெளிநாடுகளில் விற்பனை செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் தருவதாகவும் கூறியிருக்கிறார். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அடுத்த மொட்டனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள். இவர் ஒன்றிய மாநில அரசு உதவியோடு அறக்கட்டளை துவங்கி நடத்தி வருவதாக அப்பகுதி மக்களிடம் தெரிவித்துள்ளார். அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்தால் 1,00,000 ரூபாய்க்கு 1 கோடி ரூபாயாக திருப்பித் தரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இது எப்படி சாத்தியம் என பொதுமக்கள் கேட்டபோது, விலை மதிப்பில்லாத இரிடியம் தன்னிடம் இருப்பதாகவும் அதனை ரிசர்வ் பேங்க் மூலம் வெளிநாடுகளில் விற்பனை செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் தருவதாகவும் கூறியிருக்கிறார். அதற்கு முன் தன்னுடைய அறக்கட்டளையில் 10,000 ரூபாய் செலுத்தி உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து 1,00,000 ரூபாய் தருபவர்களுக்கு ஒரே மாதத்தில் 1 கோடி ரூபாயை திரும்பத் தரப்படும் என்றும் கூறியிருக்கிறார். ரிசர்வ் பேங்க் அனுமதி கடிதம் என கூறி சில கடிதங்களையும் காண்பித்துள்ளார். இதனை உண்மை என நம்பிய மொட்டனம்பட்டி, பாடியூர், கொசவப்பட்டி, வேலாயுதம்பாளையம், செண்டுவழி, அங்கனம்பட்டி உட்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் பெருமாள் சொல்வது உண்மை என நம்பி தங்களது வீட்டிலிருந்த நகைகளை அடமானம் வைத்தும் விற்பனை செய்தும் சேமித்து வைத்த பணத்தையும் கொண்டு போய் பெருமாளிடம் கொடுத்துள்ளனர். குடும்ப செலவிற்காக தங்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதாக கூறி பெருமாளும் புரோநோட் எழுதி கொடுத்துள்ளார். மேலும் வங்கிக் கணக்கில் 1 மாதத்திற்கு பின் பணம் வரவு வைக்கப்படும் என கூறி அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். நாட்கள் கடந்து, வாரங்கள் கடந்து, மாதங்கள் கடந்து, வருடங்களும் கடந்துவிட்ட நிலையில் பணம் வந்தபாடு இல்லை. இது குறித்து பெருமாளிடம் கேட்டபோது ஒன்றிய அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் விரைவில் பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறி வந்துள்ளார். சில மாதங்களுக்கு பிறகு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெயரில் போலியான ஆவணத்தை காட்டி தனது பெயருக்கு பணம் வந்துவிட்டது என்றும் ஆடிட்டிங் நடந்து கொண்டிருப்பதால் அது முடிந்தவுடன் பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என மாற்றி மாற்றி கூறி ஏமாற்றி வந்துள்ளார். இதற்காக போலியான ரிசர்வ் வங்கி நகலை பணம் கட்டியவர்களிடமும் காண்பித்துள்ளார். ஒரு கட்டத்தில் பணம் கேட்டு செல்பவர்களை ஆட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுபோல் ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடம் பல காரணங்களை கூறி கோடிக்கணக்கில் பெருமாள் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடமதுரை காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மொட்டனம்பட்டியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தனர். பின்னர் லட்சக்கணக்கில் தங்களிடம் மோசடி செய்த பெருமாள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் மனு கொடுக்கச் சென்றனர். ஆனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இல்லாத நிலையில் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். நான் ஒரு கூலி வேலை செய்கிறேங்க, ஏலக்காய் எஸ்டேட்டில் இருக்கேன். அவர் சிக்குபாலகவுண்டம்பட்டியிலேருந்து எல் பெருமாள் என்றவர் 1,00,000 ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபா பணம் தரேன்னு சொல்லி கிரீடம்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டுங்கிற ஒரு முறையில் பணம் தரேன்னு சொல்லி வாங்கிட்டாருங்க. நாங்கள் 2019 கொடுத்ததுங்க காசு. அவர் இன்றைய வரைக்கும் பணம் கொடுக்கலைங்க. இதே மாதிரி வடமாநிலத்தில் ஒரு 1000 பேத்துக்கு மேலே பணம் வாங்கியிருக்காருங்க. இதே போல் செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் நான் கேட்க போனால் மிரட்டுறாருங்க. வீட்டுக்கு போனால் பணம் தர முடியாது நீங்கள் அப்படின்னு அடிக்க வர்றாரு. அவர் மயங்களை மிரட்டுறாங்க. நாங்களும் எத்தனையோ பேர் போயிருக்கோம். இப்போ இதில் பாதிக்கப்பட்ட ஆளுங்க மொத்தம் இப்போ வந்திருக்கோம். குறைஞ்சபட்ச ஆளுங்க இது மாதிரி தெரிஞ்சால் வருவாங்க. இதே போல் நாங்கள் எத்தனை தூரம் கேட்டிருக்கோம். அவர் தர்ற மாதிரி முயற்சி இல்லைங்க.
எல் பெருமாள்ன்றவங்க வந்து எங்கிட்ட வந்து சொந்தக்காரவங்க தான். நான் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா 1 கோடின்னு சொல்லி இரிடியம் ஒன்று இருக்குது, வெளிநாட்டில் கொடுத்தா அதுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது, நான் அதை விற்று உங்களுக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பி நாங்கள் கொடுத்துட்டோம். கடைசியில் பார்த்தோம்னா எங்களை ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் ஓயாமல் வீட்டுக்கு போனதுக்கு இப்போ போகிறப்ப வீடு பூட்டி இருக்கும், இல்லாட்டி சும்மா போகிறோம். பொம்பளை பிள்ளைய போகிறப்ப சத்தம் போடுறாங்க, அடிக்க வர்றாங்க. நாங்களும் ஏரியோட்டு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேஸ் கொடுத்தோம். அங்கேயும் வந்தாங்க, 2-3 டைம் வந்தாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மதுரைக்கும் போயிருந்தோம், கோர்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கேயும் எதுவுமே இது பண்ணவே இல்லை. அதனால இப்போ இங்கே வந்திருக்கோம். இது மூலியமாவது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்து தர மாதிரி கேட்டோம். ப்ரோ நோட் எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டு ப்ரோ நோட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க. 11.5 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. பணம் வந்து 11.5 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க. 11 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா கூட இது பண்ணியிருக்காங்க. சேர்ந்த எல் பெருமாள் என்பவர் வந்து 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி அப்படின்னு சொல்லி வடமதுரை பெல்ட்டு, வடமதுரை, சேர்வக்காரன்பட்டி, அந்த சிக்குப்போல கவுண்டன்பட்டி, பாடியூர், கொசவப்பட்டி, அந்த ஏரியா, அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே வந்து 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாப்படி ரூபா வாங்குறாரு. இவங்க வந்து 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி எப்படிங்க அந்த ரூபா கிடைக்கும் அப்படின்றப்ப, கோயில் கலசத்தில் இரிடியம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும், மேலேருந்து மின்னல் வெட்டுறப்ப அந்த இரிடியன்ற ஒரு பொருள் வரும். அந்த பொருள் வந்துச்சுன்னா இந்த உலகத்தையே நம்ம வந்து புரட்டி போட்டுடலாம், நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தினக்கூலியாக இருக்கக்கூடிய மக்கள்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்குறாரு. இவங்க நகையை வச்சுருந்தாலும் அவரே போய் நகையை வாங்கி அவரே பேங்க்லேயே அடகு வச்சுக்கிட்டதா புகார்தாரர்கள் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அந்த வாங்கின ரூபாய் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், மத்திய அரசில் இருக்குது. அவங்க வந்து ஆடிட்டிங்கில் இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே அடுத்த நிமிஷம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துடும். எல்லாமே உங்களோட வங்கி கணக்குக்கு மட்டும்தான் வரும், நீங்கள் வங்கி மூலியமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கா. அப்படி இதேபோல் பல ஊர்களில் பெருமாள் ஒன்றிய அமைச்சர்கள், அதிகாரிகளின் பெயரைச் சொல்லி கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பதாகவும், அதனால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.